இந்த பைட் கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்றது எல்லாமே அந்த கம்பைலர் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா JVM குள்ள லோடு வெரிஃபை எக்ஸிக்யூட் கோட் எல்லாமே மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும் இப்போ நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறோம் அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்றோம் அப்படின்னா எப்படி சேவ் பண்ணுவோம்னா ஃபைலோட நேம் .java இப்படிதான் கொடுக்கும். நார்மலா ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபைல ஃபைல் நேம் கொடுத்துட்டு .txt அப்படின்னு கொடுப்போம். இல்ல ஒரு PDF அப்படின்னா PDF கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் PDF ஓட நேம் .pdf, ஒரே டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னா .document. சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட எக்ஸ்டென்ஷனை கொடுத்தா அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறேன், அந்த ப்ரோக்ராமை நான் ஒரு ஃபைல சேவ் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபைல் எப்படி சேவ் பண்ணுவோம்னா ஃபைல் நேம் .javaன்னு தான் கொடுப்போம். அந்த ஃபைலுக்கான நேம் .javaன்னு கொடுத்து அந்த ஃபைலை சேவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை எப்படி ரன் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ கம்பைல் பண்ணும்போது எனக்கு கிளாஸ் ஃபைல் கிடைக்கும். ஸோ கிளாஸ்னா என்ன இது எல்லாமே வந்து பின்னாடி டீடைல்டா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ என்னன்றது மட்டும் சொல்றேன். ஸோ இப்போ நான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு ப்ரோக்ராம்ல என்னால எத்தனை கிளாஸ் வேணா கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபைல நான் .java அப்படின்னு சொல்லிட்டு தான் சேவ் பண்ணுவேன். அதை கம்பைல் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் அது எனக்கு எல்லாமே கிளாஸ் ஃபைலா கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்றேனோ அத்தனை கிளாஸ்க்கும் எனக்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ என்னோட ஜாவா ஃபைல்ல கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கும். அதாவது ஜாவான்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஹை லெவல்னா என்னன்னா ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரியான லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஜாவா கோட் எழுதுறது யாரு? நான் தான். ஹியூமன் தான் கோட் எழுதுறாங்க. ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதா எழுதுறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சதுதான் எழுதுறாங்க. ஸோ அப்போ ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற லாங்குவேஜ் எல்லாம் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். அப்போ ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா அப்போ அது மிஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அப்போ மிஷின் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுது, மிஷின் எப்படி அதை ரீட் பண்ணுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் டைரக்டா போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த கோடு மிஷின் கோடா கன்வெர்ட் ஆகி அந்த மிஷின் கோடு தான் என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜாவா ஃபைல கம்பைல் பண்ணுவேன். ஸோ கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ப்ரோக்ராம்ல நான் எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும் அத்தனை கிளாஸ்க்கும் எனக்கு .class ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல்ல என்னோட கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா பைட் கோடா இருக்கும். பைட் கோட் அப்படின்றது ஹியூமனுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, மிஷினுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இந்த பைட் கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்றது எல்லாமே நம்ம சொன்ன இல்லையா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு, அந்த கிட்டு மூலமா தான் எல்லா எக்ஸிகியூஷனுமே நடக்கும். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு JDK குள்ளதான் JRE ஜாவா கம்பைல் பண்ணுவோம்னு சொன்ன இல்லையா, ஃபைல கம்பைல் பண்ணுவோம் இல்லையா, அந்த கம்பைல் பண்றதுக்கான டூல் இது எல்லாமே வந்து JDK குள்ள தான் இருக்கும். Java compiler. So JDK குள்ள JRE and Java development tools, அதாவது Java compiler மாதிரியான டூல்ஸ் எல்லாமே JDK குள்ள தான் இருக்கு. So JRE குள்ள JVM plus library plus classes other files. JVM குள்ள load verify execute ejected sandbox. So இதெல்லாமே வந்து JVM குள்ள இருக்கும். JDKன்றது Java development kit, JRE அப்படின்றது Java runtime environment, JVM அப்படின்னா Java virtual machine, JIT அப்படின்றது just in time. So JDKன்றது Java development kit. நான் ஒரு Java ப்ரோக்ராம் எழுதணும், அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டூல் கண்டிப்பா எனக்கு தேவை. So JDKன்றது Java ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்றதுக்கான ஒரு கிட் தான் JDK அப்படின்றது. இதுக்குள்ள JRE ஒன்று இருக்கும். So JRE அப்படின்னா ஒன்றும் இல்லை, Java runtime environment. JDK குள்ள JRE plus Java development tools like compiler. நான் ஒரு Java ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா அதை நான் கம்பைல் பண்ணுவேன் இல்லையா, அந்த கம்பைலர் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா JDK குள்ள தான் இருக்கு. அதே மாதிரி JRE குள்ள JVM plus library, classes, other files இது எல்லாமே JRE குள்ள இருக்கு. JVM குள்ள load, verify, execute, JIT and sandbox. சோ நான் கொடுக்கிற கோட் இங்க எனக்கு பைட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கிளாஸ் ஃபைல்ல கோட் எல்லாமே என்னவா இருக்கும், பைட் கோடா இருக்கும்.
இந்த பைட் கோடு எனக்கு JVM குள்ள தான் போகும். சோ JVM குள்ள எனக்கு கோட் எல்லாத்தையும் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். யார் கன்வெர்ட் பண்ணுவா அப்படின்னா இந்த JIT அப்படின்றத கன்வெர்ட் பண்ணும். சோ இந்த JIT என்ன பண்ணும் அப்படின்னா பைட் கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். எனக்கு கோட் எல்லாமே மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோட் எல்லாம் லோட் ஆகி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். சோ இந்த எக்ஸிகியூஷன் அப்படின்றத இந்த சாண்ட் பாக்ஸ் தான் பண்ணும். சாண்ட் பாக்ஸ் வந்து ஆல்வேஸ் க்ளோஸ்ல தான் இருக்கும். எப்போ எனக்கு எக்ஸிகியூஷன் நடக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த சாண்ட் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும். சோ சாண்ட் பாக்ஸ் இருக்கிறதால எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப செக்யூர்டா நடக்கும். அதே மாதிரி வேற ஒரு அப்ளிகேஷனோட இது வந்து மிங்கிள் ஆகாம குடுக்கறத மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். சோ சாண்ட் பாக்ஸ் இருக்கிறதால கோட் ரொம்ப செக்யூர்டா இருக்கும். சோ அப்ப இந்த பைட் கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்றது JIT இல்லையா? சோ மிஷின் கோடா கன்வெர்ட் ஆகி எனக்கு கோட் எல்லாமே வெரிஃபை ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். சோ எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும்? மிஷின் அப்படின்னா அதோட அவுட்புட் மிஷின் கோடா தான் கொடுக்கும் இல்லையா? அந்த மிஷின் கோடு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சோ அப்ப நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற லாங்குவேஜ், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்ல யார் கன்வெர்ட் பண்ணி தருவோம் அப்படின்னா அதுவும் JIT தான் பண்ணும். சோ நான் கொடுக்குற அந்த பைட் கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் வர அந்த அவுட்புட்டை மிஷின் கோட்ல இருந்து ஹை லெவல் லாங்குவேஜா மாத்தி தரதும் யார் அப்படின்னா JITன்றதுதான் பண்ணும். சோ JITன்றது ஜஸ்ட் இன் டைம். சோ JDKன்றது அவ்வளவுதான். பைட் கோட் எல்லாத்தையும் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் வரத ஹை லெவல் லாங்குவேஜா இந்த JITன்றது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சோ இந்த பைட் கோட் எனக்கு எங்க போகும் அப்படின்னா JVM குள்ள தான் போகும். சோ அவ்வளவுதான் வந்து JDK ஓட ப்ராசஸ்.